தெரியாது, அங்கேயே போய் ஓதுங்களா. யாராவது இருக்கீங்களா ஐயா? யார் அது? ஐயோ, இதோ 2 வழிபக்கங்கள் இருக்கிறேன் ஐயா, சற்று ஒதுங்க இடம் கிடைக்குமா? இங்க 2 பேர் தான் நீங்க கூட பொருந்தும். சரிப்பா, மழை வாரம். நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி ஐயா. ரொம்ப பசிக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தால் கிடைக்குமா? தங்குவதுக்கு இடம் கேட்டா திங்குவதுக்கு கேட்கலாம், ஒரு குறை கிடையாது. என்னிடத்தில் எத்தனை அப்பம் இருக்கிறது? 3 தான் இருக்கிறது. சரி, என்னிடத்தில் 5 அப்பம் இருக்கிறது. ஒரு அப்பத்தையும் 3 துண்டுகளாக பகிர்ந்து பங்கு வைப்போம். என்னுடையது 9 துண்டுகள், என்னுடையது 15 துண்டுகள், மொத்தம் 24 துண்டுகள். ஆளுக்கு 8 துண்டுகளாக பகிர்ந்து கொள்ளலாம். சரி. நன்றி ஐயா, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மழை வர பாடில்லை, நாம் இரவு தூங்கிட்டு நான் காலையில் செல்லலாம். சகோதரர்களே, என்ன உணவும் தங்க இடமும் தந்தேன். இதில் 8 பொற்காசுகள் இருக்கிறது, இருவரும் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, நான் வரட்டுமா? பாத்தியா, நாடோடி என்று நினைத்த நம்மை எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இதில் 8 பொற்காசுகள் இருக்கிறது. நானும் அதுவும் நினைத்து விட்டேன். 8 பொற்காசுகள் இருக்கிறது. எனக்கு 5, உனக்கு 3 பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, ஆளுக்கு 4 தான். என்ன தம்பி சொல்லுகிறாய்? நீயும் 3 அப்பம் தானே கொடுத்தாய், ஆனா 5 அப்பம் கொடுத்தேன். இது சரிப்பட்டு வராது. இந்த வழக்கை நம்ம ராஜா எடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே, தேசத்தில் என்னை ராஜாவுக்கு வைத்ததுக்காக நன்றி. என்னை தேடி வருபவர்களுக்கு நல்ல நீதி வழங்கலை நடத்தி தரும். ஆமென். அமைதி அமைதி. அண்ணா, உங்களை காண இருந்து வழிபோக்கர்கள் வந்திருக்கிறார்கள். வரச் சொல்ல அவர்களை. ராஜா அவர்களே, நாங்கள் ஒரு வழிபோக்கருக்கு என்னிடத்திலிருந்து 5 அப்பங்களும் இவரிடத்திலிருந்து 3 அப்பங்களையும் 3 துண்டுகளாக பிரித்து ஆளுக்கு 8 துண்டுகளாக பகிர்ந்து கொண்டோம். அதற்கு அவர் 8 பொற்காசுகளை எங்களுக்கு கொடுத்தார். அதில் 5 அப்பம் கொடுத்த எனக்கு 5 பொற்காசுகளும், 3 அப்பம் கொடுத்த இவருக்கு 3 பொற்காசுகளும் பிரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். இல்ல, ஆளுக்கு 4 தான். நிறுத்துங்கள், இது கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை தான். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். ஆண்டவரின் பெயர் நான் சொல்கிறேன், கேளுங்கள். 3 அப்பம் கொடுத்தவரே இங்க வாரும். நீ கொடுத்தது 3 அப்பம், அது 9 துண்டுகளாக்கப்பட்டுள்ளது. அதில் 8 துண்டு உமக்கே தரப்பட்டுள்ளது, மீதம் 1 துண்டு. அதனால் உமக்கு 1 பொற்காசு. என்னது? நீ எத்தனை அப்பம் கொடுத்தீர்? நீ கொடுத்தது 5 அப்பம், அது 15 துண்டுகளாக்கப்பட்டுள்ளது. உமக்கே 8 துண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, மீதம் 7 துண்டுகள். இழந்தது 7 துண்டுகள், ஆகியால் உமக்கு 7 பொற்காசு. அவர்கள் கூட 3 பொற்காசு வெறும் 1 பொற்காசு. அவனவன் அழைக்கிற அழகின்படி அவனவனுக்கு அழைக்கப்படும். இதுவே இந்த ராஜாவின் கட்டளை. மிக்க நன்றி மன்னா, நான் வருகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்,
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்கவுங்க நம்மளுடைய கிரியைகள், நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யறோமோ அதுபடிதான் நம்மளுக்கும் அந்த கிரியைகளை செய்வார். நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்மளுடைய கிரியைகள் முடிந்த அளவுக்கு நன்மையானதா இருக்கும்படி நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த அவனவன் கிரியைகளின்படி அவனவன் அளிக்கிற பலன் உங்களோடு கூட வரும் சொல்லப்படுது. அதனால நம்மளுடைய கிரியைகளை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது எப்பவும் நம்மள ஒருத்தவங்களை குற்றவாளிகளா நம்ம தீர்க்காதபடிக்கு நன்மையானதை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கும் அப்படியாக செய்யப்படும். இந்த நாடகத்துல சொல்லப்பட்டிருக்க கருத்து அதுதான்.